எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம செர்ரி மரம் பாருங்கள், எவ்வளோ பூ விட்டுருக்கு. ஒவ்வொரு பூவுலேயும் வந்துட்டு ஒரு செர்ரி பழம் வரும். ஆனால் இந்த மரம் குட்டியாக இருக்கிறதுனால பாதி பூ காற்றுக்கு உதிர்ந்துடும். ஒரு சிலது தான் வந்துட்டு காய்க்கும் பாருங்கள். இப்போ எங்களுக்கு ஸ்ப்ரிங் சீசன், மார்ச் மந்த்லேருந்து ஸ்ப்ரிங் சீசன். இப்போ தான் எல்லாம் காஞ்சு போனதெல்லாம் துளிர் விடுது பாருங்களேன். இது வின்டரில் எல்லாமே காஞ்சு போயிருந்துச்சு. இப்போ எல்லாமே பூ பூத்துருக்கு பாருங்கள். ஆப்பிள் ட்ரீ இப்போ தான் துளிர்த்து வந்துட்டுருக்கு. நான் சீடு போட்டு வந்தது இல்லையா, அந்த செடி தான் இது. நம்ம செர்ரி மரம் பாருங்கள், அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா பூ பூத்துருந்துச்சு. அந்த பூவெல்லாம் இப்போ காயாக வந்திருக்கு பாருங்கள். இனி இதெல்லாம் பழுக்கும். இந்த செர்ரி பழம்லாம் மேலெல்லாம் நிறையா இருக்குது. நிறைய பூ இருந்துச்சு, எல்லா பூவும் உதிர்ந்துருச்சுங்க. உதிர்ந்துட்டு இப்போ இவ்வளோ தான் காய்ங்க, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே காய்ங்க காய்ச்சிருக்கு. இதெல்லாம் பழுத்த எப்படி இருக்குதுன்னு தெரில. இன்னும் இந்த செர்ரி மரத்தில் பழம் பழுத்து நாங்கள் சாப்பிடலை. இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு நிறையா. பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. செர்ரி பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் செர்ரி பழம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரோஸ் வெறும் குச்சியாக நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ நிறைய மொட்டு விட்டுருக்கு, கொஞ்சம் பூவெல்லாம் பூத்துருக்கு, உள்ளெல்லாம் பூ பூத்துருக்கு பாருங்கள். நம்ம பேர் ட்ரீ குட்டி போன வருஷம் நான் வாங்கி வச்சேன் இல்லையா, சின்ன செடி. இப்போ பாருங்கள் பூ விட்டுருக்கு. தெரியல இது காய்க்குதான்னு தெரியல. இந்த பேரு பார்க்கலாம். பேர் ட்ரீயில் பூ பூத்தது காட்டியிருப்பேன் நான். பாருங்கள், நிறையா காய் காய்ச்சிருக்கு, நிறைய காய் இருக்குது உள்ளெல்லாம். இதுவும் ஃபஸ்ட் டைம். போன தடவை காய் எதுவும் காய்க்கலை. இந்த தடவை பார்க்கலாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெருசு காய்க்குதுன்னு தெரியல. இது ஒரு 2 years ஓல்டுங்க. ஆப்பிள் ட்ரீயில் எதுவும் வரல, ஆனால் இலைங்க மட்டும் நல்லா வந்திருக்கு பெருசாக. எதுவும் காய்க்கலை இது வரைக்கும். ரோஸ்மெரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபுல்லும் கட் பண்ணி விட்டுட்டேன் நான். அந்த வெட்டின செடியிலேருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை காய வச்சு இந்த இலையை பவுட்ரு பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு. இதை ஹேர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணினான்னா அவ்வளோ பெனிஃபிட், ஹேர் க்ரோத்துக்கு நல்ல பெனிஃபிட்னு கேள்விப்பட்டேன். கொத்தமல்லி விதை போட்டிருக்கேன் நான். விதை போட்டு இப்போ தான் வளர்ந்துருக்கு கொஞ்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பூ என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்ருக்குறேன். இது எஸ்பெஷலி வருஷம் வருஷம் இந்த ஈஸ்டர் டைமில் மலர்கிற பூ. இது இன்டோர் பிளான்ட்டுங்க. ஓகே, நான் இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.